லூக்கா 23ஆம் அதிகாரம் 28வது வசனம். இங்கே ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். இருபத்தி 7வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஆண்டவர் இந்த வார்த்தைய ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இங்க இந்த வார்த்தையை கொடுக்கிறாரு. இங்க பார்க்கும்போது தேவன் எல்லாருக்குமே ஒரு பாடுகளை படும்போது, உபத்திரம் படும்போது, ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் வரும்போது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, நமக்காக கொஞ்சம் ஆறுதல் சொல்றாங்களே, நம்ம கஷ்டப்படுறத குறித்து நம்ம கூட பேசுறாங்களே அப்படி சொல்லும்போது ஒரு சந்தோஷம் வரும். அது மனுஷனுக்கு இயல்பான ஒரு காரியம் தான். இங்க என்ன சொல்லப்படுற, திரளான கூட்ட ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அப்படின்னு சொல்லப்படுது. அவருக்கு பின் சென்றார், அழுகிட்டே போறாங்க, புலம்பிக்கிட்டே போறாங்க. அப்படின்னா சரி, நான் இவங்க இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்களா, என்ன இவ்வளவு பேர் பட்சி என்ன எவ்வளவு மேல ஒரு அஃபெக்ஷனா இருக்கிறாங்களா, நான் எவ்வளவு நாள் செஞ்ச ஊழியத்துக்கு இவ்வளவு பேர் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல தன்னை அங்க என்ன செய்யப்படலன்னா தேற்றிக் கொள்ளவில்லை. அங்கே ஒரு எதிர்மறையான ஒரு வார்த்தையை சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஆண்டவர் அவ்வளவு வேதனை, கண்ணீர், ரத்தம் அங்கே சிந்தப்படுகிற ஒரு நிலைமை. அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். பல விதமான காரியங்களோ வேதனையோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனா அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது. எனக்காக அழாமல் உங்களுக்காக. அப்படின்னா ஏசப்பாக்கு அழுகுன்னா என்னன்னே தெரியலையோ அப்படின்னு கூட ஒரு சிலர் நினைக்கலாம். நம்ம நினைச்சிடவே கூடாது. இப்ப அவர் ஏசாமிப்பா, அவருக்கு எல்லாம் கஷ்டம் தெரியாது அப்படி மட்டும் நினைச்சிடவே கூடாது. வசனம் சொல்லுகிறது, யோவான் 11ஆம் அதிகாரம் 35வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் விட்டார். அன்ப அவர் எப்படிப்பட்டவர் தேவன், அவர் கண்ணீர் விடுகிறார். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு தெரியும் துக்கம்னா என்ன, உபத்திரம்னா என்ன, பாடுன்னா என்ன ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். பார்க்கும்போது அங்க லாசரு அவர் மரித்தவராக காணப்படுகிறாரு. அவளோடு கூட இருக்கிற அவன் மார்த்தாள், மரியாள், அது மட்டும் இல்ல அவங்க கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் அழுகிறதையும் அவர் பாக்குறாரு. அதுல பார்க்கும்போது யோவான் 11ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் வார்த்தையை சொல்கிறாரு, யோவான் 11ஆம் அதிகாரம் 35வது வசனம். இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த 33வது வசனத்துல பார்க்கும்போது, அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோ. ஆக்சுவலா இந்த துக்க வீட்டுலங்கிறது நிறைய பேர் நிறைய பவனையே நமக்கு வந்துடும். சிரிக்கிறவங்களை பார்த்தோம்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்கா சிரிச்சிடும். சில பேர் நகைச்சுவை உணர்வுகளை நகைச்சுவை விதமாக பேசும்போது நம்மளை அறியாதபடிக்கு சிரிப்பு வந்துடும். ஆனா அழும்போது அழுகிறோட கூட அழுதுருவோம். நான் ஆண்டவர் பாக்குறாரு, துக்க வீட்டுக்கு தான் வந்திருக்கிறாரு. அந்த வார்த்தையை பாத்தீங்கன்னா 32வது வசனத்துல, இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறைந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றார். இதை சொல்லிட்டு அவள் அழுகிறதையும் அவளோடு கூட யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியில் கலங்கி துயரமடைந்து
தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் துயரப்படுகிற தேவனாக இருக்கிறார். அவர் கலங்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். கண்ணீர் சிந்துகிற தேவனாக இருக்கு. நிறைய நேரத்துல அவருக்கு தெரியல நினைச்சிடக்கூடாது. என் பிள்ளையோட கண்ணீர் ஒரு துளி விட்டா கூட நீ ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், நீ ஜெபம் பண்ணணும், 1000 ஜெபம் பண்ணணும் இல்ல, 1000 வசனத்தை நீ கேட்கணும் இல்ல, அவன் மனசு உடைஞ்சு சிந்தப்படுகிற அந்த கண்ணீரை அவர் துருத்தியில வச்சிருக்கிற. இங்க பார்க்கும்போது இன்னொரு வசனத்திலேயே ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு. லூக்கா 23ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தையை சொல்லுகிறாரு. லூக்கா 23:28வது வசனத்துல படிச்சதுதான். எருசலேமே குமாரத்திகளே, எனக்காக அழாமல் அப்படி. அங்க இவர் துக்க வீட்டுக்கு போயிருக்காரு. எல்லாரையும் பார்த்துட்டு அவங்க அல்றத பார்த்து அல்றாரு. இங்க அவருக்காக தான் அல்றாங்க. ஆனா அவர் சொல்றாரு, எனக்காக அழாதப்பா, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழும். இந்த வார்த்தைய ஆண்டவர் இன்னும் ஒரு இடத்துல அங்க என்ன செய்றாருன்னா, ஒரு ஆழமான ஒரு வார்த்தையோடு அங்கே சொல்கிறார். அங்கே பார்க்கும்போது மத்தேயு 23வது வசனத்துல இன்னும் ஆழமா அந்த வார்த்தையை என்ன செய்றாருன்னா அங்கே சொல்கிறாரு. 23வது வசனத்துல 37வது வசனத்தை நான் பார்க்கும்போது, எருசலேமே எருசலேமே, அங்க எருசலேமே குமாரத்தியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்க எருசலேமே எருசலேமே அப்படிங்கிற அங்க செய்து தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவரே, உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நம்முடைய எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனது இல்லாமற் போயிடுச்சு. என்ன சொல்றாரு? உங்களுக்குன்னு சொல்றாரு, ஆனா பிள்ளைகளுக்குன்னு சொல்லி முடிக்கிறாரு. ஓசியால இந்த வார்த்தை சொல்றாரு, நீங்கள் வேதத்தை மறந்தால் நான் உங்கள் பிள்ளைகளை மறந்து. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எருசலேமே குமாரத்தின் உணவு பெண்களுக்காக தான் பேசுறாரா? ஸ்திரீகளை பார்த்துதான் பேசுறாரு? இல்ல, ஆண்டவர் சொல்றாரு சபையை பார்த்து பேசுகிறார். சபையாகிய மணவாட்டியை பார்த்து ஆண்டவர் பேசு. ஆண்டவர் மணவாளனாக இருக்கிறார். நீ செய்ய வேண்டியது என்ன? நீ உனக்காகவும் உன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்க. ஆண்டவருக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை முக்கியம். அதற்கு அடுத்தது பார்க்கும்போது நமக்கு வருகிற சந்ததி முக்கியம். இது ஆபிரகாம் அறிஞ்சிருந்தான், ஆனா ஏழி அறியலையே. நாம் ரொம்ப கவனமாக இங்க பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, சிலுவையில அவர் பட்ட பாடுகள், கண்ணீர், வேதனை, கண்ணீர், அது தாங்க முடியாத வழி. எனக்காக பரிதவிக்கிறாங்களேன்னு சொல்லி ஆண்டு சொல்லல. ஆண்டு சொல்றாரு, எனக்காக அழாங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழ. ஜீவி எப்படிப்பட்டதாக இருக்கிறது?